முத்ராங்க. இது செகண்ட் முத்ரா. வர்ண முத்ராக்கு அப்புறம் இது பிராண முத்ரா. பிராண முத்ரா பண்ணும்போது கட்டை விரலோட மைல்டாக டச் ஆகிருந்தால் போதும். பாக்கி 2 விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த முத்ரை எதுக்கு பண்ணுறோன்னா உடம்புல இம்யூனிட்டிக்காக. இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டமக்கில் ஒரு ப்ராப்ளம்னா அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அது மாதிரி இந்த முத்ரா பண்ணும்போது அங்கே புல்லிங் பெயின் ஒரு மாதிரி வந்து அது ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த முத்ரா நீங்கள் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு இம்யூனிட்டி க்ரியேட் ஆகும். அங்கங்கே இருக்க தேவையில்லாதெல்லாம் டாக்ஸின்ஸ் வெளியே தள்ளணும். ஸோ 3வது முத்ரா தான் ரொம்ப முக்கியமான முத்ராங்க. அது அபான முத்ரா. இது 3வது முத்ரா அபான முத்ராங்க. இப்போ முதல்ல வர்ண முத்ரா பிராண முத்ரா பண்ணிட்டோம். ஸோ அதில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியே தள்ளணும். அபான முத்ரான்றது கீழ் நோக்கி கழிவுகளை தள்ளக்கூடியதுங்க. இந்த முத்ரா தான் 3வது முத்ரா. இது பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. உங்களுக்கு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரின் சரியாக போகல, எல்லாமே கீழ் நோக்கி தள்ளக்கூடியது. ஈவன் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட இது சரியாகும். இந்த 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் டைரி எடுத்து எழுதுங்க என்னென்ன உடம்புல இஷ்யூஸ் இருக்குன்ட்டு. இதை பண்ண உங்களுக்கு ஒன்றா குறையும். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். தயவுசெய்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுக்கோ டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 30 நிமிஷம், நான் 30லேருந்து 45 நிமிஷம் ஒவ்வொன்றும். நீங்கள் காலையில் ஒன்று பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஈவினிங் ஒன்று நைட்டு ஒன்று பண்ணலாம். நான் ஆர்டராக இது மாதிரி வாங்க. டெய்லியுமே வர்ண முத்ரா பண்ணுங்கள், பிராண முத்ரா, அதுக்கப்புறம் அபான முத்ரா. இது பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க.